ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய டெய்லி ஜூம் ப்ரேயரில் வருகிற சகோதரி சுவி அவர்களுடைய தகப்பன் அங்கிள் சசி, பிரதர் சசி அவர்களுக்கு ஹை பிபி இருக்கிறதா சொல்லி சிக்கா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு காரியம், நாம் ஜெபிக்கிறதுனால, ஜெபித்து உதவுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை நாம் பார்த்திருக்கிறோம், அநேக அற்புதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். உங்கள் ஜெபம் அற்பமானது இல்லை, உங்கள் ஜெபம் பதிலை கொண்டு வருகிறதா இருக்கு. எவ்வளோ பேரை, எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளோ சர்ஜரிஸ், எவ்வளோ சிக்னஸை நீங்கள் ஜெபித்ததினால் உங்கள் ஜெபத்தின் பலனாய் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த நேரத்தில் சகோதரன் சசி, பிரதர் சசி, சுவியினுடைய தகப்பன் அவர்களுடைய சரீரத்தில் தேவனுடைய அளவில்லாத பலன் பாய்ந்தோடட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சுகத்தை பேசுகிறோம். வாய் திறந்து சுகத்தை பேசலாமா? ஆண்டவரே, நாங்கள் சுகத்தை பேசுகிறோம். We speak healing into every arteries, every vein, and the BP and the pressure difference எல்லாத்துல சுகத்தை பேசுகிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டுமாய் we speak healing into him, Lord. We speak healing into him. பிசாசு தேவையில்லாம ஆண்டவரே ஹெல்த்ல ப்ளே பண்ணாதபடி தேவனுடைய பலனை பேசுகிறோம். உம்முடைய தழும்புகளால் நீர் நாங்கள் சுகமானோம்னு சொன்னீங்க. அந்த சுகத்தை பேசுகிறோம், அந்த சுகத்தை பேசுகிறோம், அந்த சுகத்தை பேசுகிறோம். சுகம் எங்களுடைய பிறப்புரிமை நாங்கள் நம்புகிறோம். நீங்க எங்க பலவீனத்திற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டு ரத்தம் சிந்திட்டு தழும்புகளை பெற்றுட்டு நீங்களே எங்களுக்கு சுகவீனத்தை தரமாட்டீங்க. பிசாசு தீமைக்குன்னு விதைக்கிறத நாங்க சிலுவையின் ரத்தத்தினால், ஆண்டவரே தேவனுடைய தழும்புகளால் இந்த நேரத்தில் சுகத்தை பேசுகிறோம். ஆண்டவரே, சுகமடைவார்களாக நாங்க பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கவனிக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தை திருப்பலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம். இந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இதற்கு முன்பதாக ஒரு பிக்சர் போன வாரம் போட்டிருந்தோம். அந்த பிக்சரை மட்டும் போடுங்க. போன வாரம் ஆஃபரிங் டைமில் ஒரு பிக்சர். அடுத்தது இன்னைக்கான தலைப்பு எரிகோவின் வீழ்ச்சியின் மூலியமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டியவை. என்னது? எரிகோவின் வீழ்ச்சியின் மூலியமாய் நான் கற்றுக்கொள்ள வேண்டியவை. சரி, இந்த தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி போன வாரம் நாம் பார்த்த இந்த ஒரு மேப்பை நம்ம பார்த்துட்டு அடுத்தது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? எகிப்திலிருந்து செங்கடலை தாண்டி யோர்தானை தாண்டி எதுக்குள்ள வந்தாங்க? எரிகோக்குள்ள வந்தாங்களா? கானானுக்குள்ள வந்தாங்க. ஏன்னா பார்டர் படி நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் எதை புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னா, செங்கடல், யோர்தான், எரிகோக்கு அப்புறம் தான் என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம், கானான்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் மேப் படி எங்கேருந்தே கானான் ஆரம்பிக்குது? எங்கேருந்தே கானான் ஆரம்பிக்குது? எரிகோவுக்கு முன்னாடி இருந்தே கானான் ஆரம்பிக்குது. அதுக்கு தான் ஒரு வசனத்தையும் நம்ம பார்த்தோம். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அங்கே கில்கால்னு இருக்கு இல்லையா ஒரு இடம். இந்த கில்காலில் அவர்கள் முதலாவது பஸ்காவை என்ன பண்ணுறாங்க? கொண்டாடுகிறார்கள். முதலாவது பஸ்காவை கொண்டாடுறாங்க. பஸ்கானா என்ன? தேவனுக்கு நன்றி பலி செலுத்தி தேவனுக்கு அந்த அப்பத்தையும் தேவனுடைய ரசத்தையும் முதலாவது என்ன பண்ணுறாங்க? இங்கே தான்
This was the place where they took their first communion. ஆனா இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நினைவு கூறுகிறதற்காக இல்ல, இது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கதவுல பூச சொல்லி ஆண்டவர் அவர்களை சங்கார தூதனிடத்திலிருந்து மீட்டதுனால அவர்கள் ஃபர்ஸ்ட் கம்யூனியனை பஸ்காவை எங்க கொண்டாடுறாங்க? கில்கால்ல கொண்டாடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ கில்காலில் கொண்டாடுறாங்க. மேப்பின் படி யோர்தானுடைய இந்த பகுதியெல்லாம் என்ன பகுதி? கானான் பகுதி. இப்போ அந்த யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் நம்மளால பார்க்க முடியுது. 12வது வசனத்தை வாசிங்க. 11, 12 வாசிங்க. பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். சோ எரிகோவை யோசுவா 6ஆம் அதிகாரத்துல தான் மேற்கொள்ளவே போறாங்க. கரெக்டா? யோசுவா 6ஆம் அதிகாரத்துல தான் எரிகோவை என்ன பண்ண போறாங்க? மேற்கொள்ள போறாங்க. ஆனா எரிகோவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எது நின்னுருச்சு? மன்னா பொழிகிறது நின்னுருச்சு. எது வர ஆரம்பிச்சிருச்சு? கானான் தேசத்து பாலும் தேனும் ஓட கானான் தேசத்து பலனை அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. ஸோ இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை, மேப்பின் பிரகாரம் கூட எரிகோவுக்கு முன்பதாக இருந்தே எது ஆரம்பிச்சிருச்சு? கானான் ஆரம்பிச்சிருச்சு. அதை இந்த வசனமும் என்ன பண்ணுது? நமக்கு சொல்லுது. சரி, இப்போ இந்த எரிகோவை எதற்காக அவங்க ஜெயிக்கணும்? ஏன்னா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நீங்க கானான் தேசத்துக்கு போவீங்க, கானான் தேசத்தை சுதந்தரிப்பீங்க. அப்ப கானான் தேசத்துக்கு நீங்க போவீங்கன்னு அவர் சொன்னாரு. டெக்னிக்கலா இந்த யோர்தானை கடந்த உடனே அவங்க எங்க வந்துட்டாங்க? கானானுக்கு வந்துட்டாங்க. அப்போ எரிகோவை சுதந்தரிக்கிறதின் நிமித்தமாய் ஆண்டவர் ஏதோ ஒன்றை இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். என்ன பண்றாரு? இஸ்ரவேலர்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார். இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். உங்களுக்கு எரிகோவை எப்படி ஜெயித்தார்கள் அப்படின்ற கதையை நான் இன்னைக்கு சொல்ல வரல. என்ன சொல்ல வரல? எரிகோவை எப்படி ஜெயிச்சாங்கன்ற கதையை நான் என்ன பண்ண வரல? சொல்லி கொடுக்க வரல. ஏன்னா எரிகோவை எப்படி ஜெயிச்சாங்கன்ற கதை யாருக்காவது இங்க தெரியாம இருக்கா? இல்லை. கரெக்டுங்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா உங்க பக்கத்துல தெரியும்னு சொன்னவங்க கிட்ட நீங்க கேட்க போறீங்க. என்ன பண்ண போறீங்க? உங்க பக்கத்துல தெரியும்னு சொன்னவங்க கிட்ட என்ன பண்ண போறீங்க? கேட்க போறீங்க. சரியா? ஸோ எரிகோவை எப்படி ஜெயித்தார்கள் நான் என்ன பண்ண வரல? பேச வரல. ஏன்னா இதை நாம் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம்? படித்து வந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக மெச்சோர்டு கிறிஸ்டியனாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த காரியம் என்னது? தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சொல்லுகிறத கவனிங்க. அப்போ இந்த எரிகோவை ஜெயிக்கிறதினால் அல்லது வீழ்த்தினதினால் தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், என்ன காரியத்தை எனக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறார்ன்றத அப்படின்றத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த கானானுக்குள்ளாய் இருக்கிற இந்த எரிகோவை ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசே வாசிங்க 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. சோ இஸ்ரவேலுக்கு முன்னாடி எரிகோ என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பட்டணம். இந்த பட்டணம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த அடைக்கப்பட்ட பட்டணத்தை ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ கானான்ல போய் வாழுவேன்னு சொன்னாரா? கானானை சுதந்தரிப்பேன்னு சொன்னாரா? சுதந்தரிப்பனா அங்க இருக்கிற நிலத்தின் யாவையும் ஆண்டு கொள்வேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற நிலத்தின் யாவற்றையும் நீ என்ன பண்ணுவ? ஆண்டு கொள்ளுவ. அப்போ எரிகோ ஆண்டு கொள்ள முடியாத ஒரு அடைக்கப்பட்ட பட்டணமா இருக்குது. என்ன பண்ணப்பட்ட பட்டணமா இருக்கு?
அடைக்கப்பட்ட பட்டணமா இருக்கு. நான் சொல்றேன், உங்க கண்கள் முன்னாடி அடைக்கப்பட்ட பட்டணத்தை நீங்க சுதந்தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க கண்கள் முன்னாடி அடைக்கப்பட்டது எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் நீ ஆண்டு கொள்ளுவாய்ன்னு சொல்லும்போது சகலத்தையும் ஆண்டு கொள்வாய்ன்னு சொல்றாரு. இதை ஆண்டு கொள்ள மாட்ட, இதை ஆண்டு கொள்ளுவேன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்லலை? இதை ஆண்டு கொள்ள மாட்டேன், இதை நீனு ஆண்டு கொள்ளுவேன்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? சகலத்தையும் நீனு ஆண்டு கொள்வாய். அப்போ கானானுக்குள்ள ஒரு போர்ஷன் அடைக்கப்பட்ட போர்ஷனா இருக்கு. இந்த பகுதி மட்டும் இல்லை, எரிகோ மட்டும் இல்லை. நீங்க அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேலர்கள் கானானியரோடு நிறைய இடத்த பெற்றுக்கொள்வதற்கு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. எரிகோவை மட்டுமல்ல, கானானுக்குள்ளாய் கானானியர்கள், ஏன்னா கானானியர்கள் எல்லாருமே பெரிய பெரிய பலவான்களாய் இருந்தார்கள்னு வசனம் சொல்லுது. கானான்ல எல்லாமே பெருசு. ஞாபகம் இருக்கா? பெரிய பெரிய திராட்சை கொலைகளை என்னது முன்னும் பின்னுமா தூக்கிட்டு வந்தாங்களாம். அப்படியெல்லாம் வசனம் சொல்லுது. ஸோ இந்த ராட்சதர்களை போல இருக்கிற பெரிய காரியங்களை கானானியர்களை எப்பொழுதுமே இஸ்ரவேலர்கள் இப்போ இந்த பகுதியை சுதந்திரிக்கணும்னா இங்கே என்ன பண்ணாங்க? சண்டை போட்டு அதை சுதந்திரித்தார்கள். அங்கே என்ன பண்ணாங்க? சண்டை போட்டு சுதந்திரித்தார்கள். ஸோ கானானுக்குள்ளேயும் கான்ஸ்டன்ட் ஃபைட் இருந்துகிட்டே இருந்தது. கானானுக்குள்ளே என்ன இருந்துகிட்டே இருந்தது? கான்ஸ்டன்ட்டாக ஃபைட் இருந்துட்டே இருந்தது. ஆனால் ஃபைட் இருந்துட்டே இருந்ததுன்றதுக்காக இஸ்ரவேலர்கள் கானானை சுதந்திரிக்காமல் போகவில்லை. ஆமென். புரியுதா? ஃபைட் இருந்துட்டே இருந்ததுன்றதுனால, அடைக்கப்பட்ட கதவுகள் இருந்துட்டே இருந்ததுன்றதுனால இஸ்ரவேலர்கள் கானானை சுதந்திரிக்காம என்ன பண்ணல? போகல. ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஃபைட் இருக்கிறதுனால நீங்க சுதந்திரிக்காம போயிடுவீங்கன்னு அர்த்தமே இல்லை. ஃபைட் இருந்தா கூட நீங்க சுதந்திரிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபைட் இருந்தா கூட நாம என்ன பண்ணுவோமா? சுதந்திரிப்போமா? அப்போ இந்த 2வது வசனம் 1வது வசனம் சொல்லுது, இந்த கதவுகள், எரிகோவின் கதவுகள் இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. இப்ப அடைக்கப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எரிகோவையும் அந்த எரிகோவை ஆளுகிற ராஜாவையும், அந்த ராஜாவை ஆளுகை செய்ய போனா கூட ராஜாக்கு சப்போர்ட்டுக்கு வராங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? நேத்து அவர் பேர் என்ன? யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பை ஷூட் அவுட் பண்ணாங்கன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? ஆனால் காப்பாற்றப்பட்டாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, ராஜாவை ஷூட் பண்ணும்போது கூட இருக்கிற பிளாக் கேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சண்டை போட வருவாங்க. கரெக்டா? எல்லா ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் ராஜாவை கில் பண்ண வரும்போது என்ன பண்ணுவாங்க? சண்டை போட வருவாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவின் ராஜாவையும், ராஜாவை நீ மேற்கொள்ள போனா சண்டை போட யார் வருவா? யுத்த வீரர்கள் வருவாங்க. யுத்த வீரர்களையும் நான் என்ன பண்ணுவேன்? உன் கையில ஒப்பு கொடுப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கணும், எரிகோவை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றது இட்ஸ் அ ப்ராமிஸ். நான் ஏன் எரிகோவை மேற்கொள்ள போறேன்னா, அவருடைய வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்காக நான் எரிகோவை மேற்கொள்வேன். நிறைய பேர் இருக்கீங்க, உங்க எரிகோ முன்னாடி நிக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே இந்த எரிகோ விழுமா விழாதா, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, ஒருவேளை இந்த எரிகோவை சுத்திட்டு நான் போயிடணுமோ? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எரிகோ எவ்வளோ பெரிய பட்டணம், அடைக்கப்பட்ட பட்டணம்னு பார்க்குறோம், பலமான பட்டணம்னு பார்க்குறோம். எவ்வளோ பேருக்கு தெரியணும் எரிகோ எவ்வளோ பெரிய பட்டணம்னு? கை தூக்குங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏ சின்ன பட்டணம், ஆப்ஷன் ஏ பெரிய பட்டணம். ஆப்ஷன் ஏ சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஆப்ஷன் ஏ சின்ன பட்டணம், ஆப்ஷன் பி பெரிய பட்டணம்,
ஆப்ஷன் ஏ கை, சரி ஆப்ஷன் பி கை தூக்குங்க. பெரிய பட்டணம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எரிகோ பெரிய பட்டணம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சரி, ஆப்ஷன் ஏ சின்ன பட்டணம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. கையை தூக்குங்க. ஆப்ஷன் ஏ சின்ன பட்டணம். கையை தூக்குறவங்க ஒன்று சர்ச்சில் வசனத்தை கேட்டிருக்கீங்க, இல்லைன்னா ஜூம் மீட்டிங் வந்திருக்கீங்க. ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணவங்க ரெண்டே கேட்டகரி தான். ஒன்று சர்ச்சில் மெசேஜ் கேட்குறீங்க, இல்லைன்னா ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க. கவனிங்க, அப்போனா ஆப்ஷன் பி சூஸ் பண்ண யாரும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணல, எந்த ஆப்ஷனுமே சொல்லாதவங்களும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணல. கைப்பிடிய மாட்டினீங்க. சரி, இப்போ கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஆண்டு கொள்வேன்னு சொல்றாரு. கரெக்டா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீனு ஆண்டு கொள்வேன். இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? சின்ன பட்டணமா பெரிய பட்டணமா பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் யோசுவா கிட்ட என்ன சொன்னாரு? முதல் நாள் ஒரு முறை சுத்தி வாங்க, ரெண்டாவது நாள் ஒரு முறை சுத்தி வாங்க, மூணாவது நாள் ஒரு முறை எரிகோவை சுத்தி வாங்க, நாலாவது நாள் ஒரு முறை சுத்தி வாங்க, அஞ்சாவது நாள் ஒரு முறை சுத்தி வாங்க, ஆறாவது நாள் ஒரு முறை சுத்தி வாங்க, ஏழாவது நாள் 7 முறை சுத்தி வாங்க. என்ன சொன்னாரு? எவ்வளோ பேர்? ஐ திங்க் அஸ்வின் தானே சிவன் பார்க்ல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், 7 ரவுண்ட் அஸ்வினுக்கு தான் இந்த கேள்வி. ஒரு நாளைக்கே ஒரே நாளில், ஏன்னா அது இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, 7வது நாள் எத்தனை வாடை சுற்றி வரணுமா? 7 முறை ஒரே நாளில் சுற்றி வரணும்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கலாம்? எவ்வளோ பெருசாக இருந்தால் ஒரு நாள் 24 ஹவர்ஸ் நீ நடக்க போகிறன்னு கூட வச்சுக்கோயே. 24 ஹவர்ஸ் என்ன பண்ண போகிற? நடக்க போகிற. 24 ஹவர்ஸும் நடக்க போகிற. 7th டே ஃபுல் 24 ஹவர்ஸ் நடக்க போகிற. ஃபுல் 24 ஹவர்ஸ் நடந்து 7 முறை ஒரு ஏரியாவை நீ சுற்றணும் அப்படின்னா அந்த ஏரியா எவ்வளோ பெருசாக இருக்கணும்? சின்னதாக தான் இருக்கணும். எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு சொல்லு. ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸா? 5 கிலோமீட்டர், 5 to 7 கிலோமீட்டர். ஸோ 7 கிலோமீட்டர் ரேடியஸ். அப்போ இப்படி சொல்லலாமா? எம்ஜிஆர் நகர், நெசப்பாக்கம், அசோக் நகர் எல்லாத்தையும் சுற்றி இந்த சூலப்பள்ளம் இந்த மொத்த ஏரியாவையும் சுற்றினா, மம்மி சேர்த்துக்கிட்டாங்க, வடபழனி வலசரவாக்கம் கூட சேர்த்துக்கலாம். அப்போ 7 கிலோமீட்டர். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக என்ன பண்ணுறோம்? மேப்பை ட்ரை பண்ணுறோம், மேப் பண்ண ட்ரை பண்ணுறோம் எவ்வளோ பெருசு எரிகோவா இருந்திருக்கணும்னு. ஆக்சுவலி இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரளவுக்கு சின்னதாக தான் காட்டியிருக்காங்க. பட் டெக்னிக்கலாக வடபழனி, வலசரவாக்கம், அசோக் நகர், நெசப்பாக்கம், எம்ஜிஆர் நகர், சூளைப்பள்ளம் மேபி இந்த சர்க்குலரில் இருந்தால் தான் 7வது நாள் 7 முறை சுற்றி இருக்கணும். ஒரு வாட்டை இல்லை, எத்தனை வாட்டை? 7 முறை சுற்றி இருக்கணும். கவனிக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்க, எரிகோ சின்ன பட்டணமா பெரிய பட்டணமா? சின்ன பட்டணம். ஆனா ஏன் கானானை ஆண்டவர் சுதந்தரிப்பேன்னு சொல்லும்போது இந்த எரிகோவை சுதந்தரிச்சு தான் ஆகணும்னு சொல்றாருன்னா, ஒன்று அடைக்கப்பட்டதை நீ ஆளுகை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஒன்று என்னது? அடைக்கப்பட்டதை, அது சின்னதோ அது பெருசோ, அது இன்சிக்னிஃபிகண்டோ சிக்னிஃபிகண்டோ, சின்னதோ பெருசோ, ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அதை நீ சுதந்தரிக்கணும்னு ஆசைப்படுறார். ஆமென். நிறைய நேரத்தில் நம்மளே ஆண்டவருக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்போம். பரவாயில்ல ஆண்டவர், இது சின்ன விஷயம் தானே. ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லாத சின்ன விஷயம் பெரிய விஷயம்னு. நான் நீ சுதந்தரிப்பேன் நான் டிசைட் பண்ணிட்டேன்னா நீ சுதந்தரிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ சகலத்தை ஆண்டு கொள்வேன்னு சொன்னார்னா நான் உண்மையாலுமே சகலத்தையும் ஆண்டு கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது ஏன் எரிகோவை ஆண்டு கொள்ளணும்னா அது வாக்கு தத்தம். அது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் 1 யோவான் 1:1 சொல்லியிருக்கு. என்னது? ஆதியிலே அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அப்போ உங்க கையில இருக்கிற வாக்குத்தத்தம் இருக்குல்ல, அது உபாகமமோ அப்போஸ்தலரோ சங்கீதமோ நீதிமொழிகளோ ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கீங்களே, அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரா இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் யாரா இருக்கு? ஏன்னா வார்த்தை யாரா இருக்காரு? தேவனா இருக்கிறார். ஆமாவா இல்லையா? வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட ஆண்டவர். கவனிக்கிறீங்களா? ஃப்ரண்ட் ரோல கவனிக்கிறீங்களா? அந்த வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட ஆண்டவர், வார்த்தையாகியே இருக்கிற ஆண்டவர். உங்க கையில ஒரு வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னா உங்ககிட்ட யார் இருக்கான்னு அர்த்தம். ஆண்டவரே, நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நினைச்சு ஜெபம் பண்றீங்கன்னா, கொஞ்சம் வால்யூம் அப் பண்ணு. என்ன நினைச்சு ஜெபம் பண்றீங்கன்னா, ஏதோ ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காருன்னு நினைச்சு ஜெபம் பண்றீங்க. ஆக்சுவலி ஆண்டவர் உங்க கையில வாக்குத்தத்தத்தை கொடுக்கல. அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்ன போது அவரே உங்ககிட்ட வந்திருக்காரு. ஏன்னா அந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தை யாரு? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் கையில நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு போல. ஒண்ணா என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்து வச்சிருக்காரு. ஜெயாக்கு 1, வித்யாக்கு 1, ஆஷாக்கு 1, இந்தா புடிச்சுக்கோ ஜெராடுக்கு 1ன்னு என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம நம்புறோம். ஆனா ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்காருன்னா வாக்கு தத்தத்தை நம்மகிட்ட தூக்கி போடல, அவரே வந்திருக்காரு. ஏன்னா வார்த்தை என் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம்னா, கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்னா அவரே அந்த காரியத்திற்கு எனக்காய் வந்திருக்கிறார். ஞாபகம் இருக்கா? மோசே கேட்கிறான், அதை கேட்குறான், இதை கேட்குறான். ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் தட் ஐ ஆம். ஐ ஆம் தட் ஐ ஆம்னா உனக்கு தண்ணி வேணுமா? நானே தண்ணியா இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? உனக்கு மண்ணா வேணுமா? நானே மண்ணாவா வருகிறேன். ஹல்லேலூயா. ஸோ எரிகோவை நாம் ஏன் சுதந்தரிப்போம் அப்படின்னா, ஒன்றாவது நான் அதை வாக்கு தத்தமாய் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது 7வது வசனத்தை வாசிங்களேன். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றார். இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு நான் கதையை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு. முதல் நாள் ஒரு முறை, 6 நாளும் ஒவ்வொரு முறை, 7வது நாள் 7 முறை சொல்றாரு. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 7வது நாள் 7 முறை நடந்து போகன்னு சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் நடந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த பெட்டிக்கு முன்னாடி யாரை நடந்து போக சொல்றாருன்னு கவனிங்க. யுத்த சனத்தானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக நடக்க கடவர்கள். யுத்த சனத்தானவர்கள்னா யாரு? யுத்த சனத்தானவர்கள்னா யாரு? நம்மெல்லாம் தமிழர்கள் வேற. போர் வீரர்கள், அதாவது இங்கிலீஷ்ல ஆர்ம்டு மென்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஆர்ம்டு மென், போர் வீரர்கள். சிம்பிளா சொல்றேன், கவனிங்க. நம்ம டாபிக் என்ன? எரிகோவின் வீழ்ச்சியில் நான் கற்றுக்கொள்றவை. 1, எனக்கு ஏன் ஆண்டவர் எரிகோவை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அது என்னுடைய வாக்கு தத்தம். 2வது கவனிங்க, 2வதா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் எதுக்காக இப்போ ஆராதிக்கிறவன் முன்னாடி போன்னு சொன்னா பரவாயில்ல, ஆசாரியன் பெட்டியை தூக்கிட்டு போன்னு சொல்றாரு, அதுவும் புரியுது. ஆசாரியன் என்ன பண்ண சொல்றாரு? எக்கால ஊதுன்னு சொல்றாரு, அதுவும் புரியுது. எதுக்காக யுத்த சன்னத்தானவர்கள் பெட்டிக்கு முன்னாடி நடந்து போனோம்? சிம்பிள். எரிகோவை நீங்க சுதந்தரிக்கணும்னா சண்டை போட்டு சுதந்தரிக்க முடியாதுன்றத தெளிவா காட்டுறதுக்கு.
ஏன்னா யுத்த சன்னத்தானவர்களுக்கு என்ன மென்டாலிட்டினா, நான் சண்டை போட்டாதான் ஒரு இடத்த மேற்கொள்ளுவேன்ற மென்டாலிட்டி. என்ன மென்டாலிட்டி? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தூங்காதீங்க. என்ன மென்டாலிட்டி? நான் சண்டை போட்டாதான் எரிகோவை சுதந்தரிப்பேன். இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டும் அப்படிதான் இருக்கு பாருங்க. என் வாழ்க்கையில் இருக்க எரிகோவை நான் சண்டை போட்டாதான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் நம்ம போராடுவோம்னு போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளோ பெரிய ஆர்ம்டு மென்னா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய யுத்த சன்னத்தவனா நீ இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மசில் பில்ட் பண்ணவனா இருந்தாலும் சரி, நீ பெரிய சாம்சனா இருந்தாலும் சரி, நீ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, போராடி சண்டை போட்டு அழுது புலம்பி புரண்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று வாங்கணும்னு நினைக்காத. யுத்த சன்னத்தானவர்கள் எதுக்கு ரொம்ப பழகிருக்காங்கன்னா, சண்டை போட பழகிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தம்பி சாரி உனக்கு ஜாப் இல்லை. என்ன சொல்றாரு? சாரி உனக்கு ஜாப் இல்லை, சாரி நீ சண்டை போட அவசியம் இல்லை. ஏன்னா இது ப்ராமிஸ்டு தம்பி, இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்கு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாயை மூடிட்டு வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சு நடந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்கு நீங்க போராடணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்கு நீங்க போராடுறீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்க வாக்குத்தத்தத்திற்கு பலன் பத்தாது எரிகோவை ஜெயிக்க, சோ நான் கொஞ்சம் போராடி ஹெல்ப் பண்றேன். என்ன சொல்றீங்க? உங்க வாக்குத்தத்தத்திற்கு எரிகோவை வீழ்த்த என்ன பத்தாது? பலன் பத்தாது, நான் கொஞ்சம் போராடி ஹெல்ப் பண்றேன். ஹல்லேலூயா. சோ ரெண்டாவதா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீ யுத்தம் பண்ண அவசியம் இல்லை, நீ போராட அவசியம் இல்லை, நீ சண்டை போட அவசியம் இல்லை. உனக்கு வாக்கு தத்தம் வந்திருக்குன்னா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டியது அவர் வேலை. ஹல்லேலூயா. வாயை மூடிட்டு நட, வாயை மூடிட்டு நட. உன் கையில் இருக்க ஈட்டியை தூக்குறதுனால பிரயோஜனம் இல்லை, நீ லெசன் கத்து கொடுக்கறதுனால பிரயோஜனம் இல்லை, நீ வாயை திறந்து பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை, நீ சண்டை போடுறதுனால பிரயோஜனம் இல்லை, நீ போராடுறதுனால பிரயோஜனம் இல்லை, உன் பலத்தை காட்டுறதுனால பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணதுனால நீ வாயை மூடிட்டு நடந்தா போதும். யுத்த சன்னத்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜாப் இல்லை. ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், நான் யுத்த சன்னத்தவன், நான் போராடுறவன், நான் பெரிய ஆர்ம்டு மேன்னு நினைச்சு வந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள உங்களுக்கு வேலை இல்லை பாஸ். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள உங்களுக்கு என்ன இல்லை? இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, என் வாக்குத்தத்தத்தை பெறுறதுக்கு நான் போராடணும்னு. வாக்குத்தத்தத்தை பெறுறதுக்கு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்குத்தத்தத்தை பெறுகிறதற்கு நீங்க போராடுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு பலன் பத்தல எரிகோவை வீழ்த்த, அதனால நீங்க ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வார்த்தை தேவனா இருந்தது, அந்த தேவனுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னு? வார்த்தை என்னவா இருந்தது? அந்த தேவனுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்க போராட்டத்தினால ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்க வார்த்தையினால ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்க பிரயாசத்தினால ஹெல்ப் பண்ண முடியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறும். யுத்த சன்னத்தவர்களே, ஜாப் இல்லாம விசுவாசிச்சு நடங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க பாப்போம், நான் எங்கெல்லாம் போராடுறனோ அங்கெல்லாம் வாயை மூடிட்டு நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நான் எங்கெல்லாம் போராடுறனோ அங்கெல்லாம் வாயை மூடிட்டு நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.
என் ஹெல்ப் ஆண்டவருக்கு தேவையில்ல. என் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவருக்கு என் ஹெல்ப் தேவையில்ல. ஹalleluya, ஹalleluya. எவ்வளோ பேருக்கு புரியுது? ஆமென். ஸோ ரெண்டாவது, ஆண்டவருக்கு என் ஹெல்ப் தேவையில்லை. யுத்த சன்னத்தானவர்களையும் பார்த்து வாயை மூட்டை என்னதான் பண்ண சொல்றாரு? நடக்க தான் சொல்றார். சரி, அடுத்ததாய் நாம் இந்த எரிகோவின் வீழ்ச்சியின் மூலியமாய் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னன்னா, 16வது வசனத்தை வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில், 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுகையில், யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை யார் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா? கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ 3வது காரியம், எப்படி யுத்த சன்னத்தானவர்கள் தேவையில்லையோ, யார் தேவைன்னா கர்த்தர் கொடுக்க போறத விசுவாசிச்சு சந்தோஷப்படுறவர்கள் ஆண்டவருக்கு தேவை. ஹalleluya. புரியுதா நான் சொல்றது? சில பேர் என்ன ஆயிடுறோம்னா, கவனிங்க, சில பேர் என்ன ஆயிடுறோம்னா சண்டை போட்டு டயர்ட் ஆயிடுறோம். என்னது? பேசுங்க. என்னது? சண்டை போட்டு டயர்ட் ஆயிடுறோம். அப்படி டயர்ட் ஆயிட்டு நம்ம ஆயிடுறோம். அப்படி டயர்ட் ஆகிட்டு என்ன ஆகிடுறோம்? நம்ம ஆகிடுறோம்னா என்ன சொல்கிறது தமிழில்? மறுத்து போயிடுறோம். நம்ம போராடுறோம். அந்த எரிகோ ஜெயிக்கணுன்றதுனால போராடுறோம். போராடி டயர்டாகி கம்முன்னு ஆகிடுறோம். அப்போ நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரமாட்டீங்க? அந்த செகண்ட் கேட்டகரிக்குள்ளே வரமாட்டீங்க. ஏன்னா நீங்கள் போராடி டயர்டாக இருக்கீங்க. ஸோ ஆண்டவருக்கு ஒரு கேட்டகரி தேவையில்லை. எந்த கேட்டகரி தேவையில்லை? போராடுற கேட்டகரி, சண்டை போடுற கேட்டகரி தேவையில்லை. ஏன்னா உங்கள் சண்டையினால தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆண்டவருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு இன்னொரு கேட்டகரி தேவைப்படுது. அது எந்த கேட்டகரினா, அவர் தரப்போறாருன்னு சந்தோஷப்படுற கேட்டகரி. ஆமென். நம்ம இந்த போராடி சண்டை போடுற கேட்டகரி இருக்குல்ல, அது டயர்ட் ஆகி நமக்கு என்ன சொன்னீங்க? மறுத்து போயிட்டீங்கன்னா கடவுள் உங்களுக்கு உதவுவாருன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு தேவைப்படுற கேட்டகரி தருவாருன்னு ஆர்ப்பரிக்கிற கேட்டகரி. ஹalleluya. ஆண்டவர், இப்போ நான் கேட்குறேன் உங்களை பார்த்து, எரிகோவை ஆண்டவர் தருவாருன்னு நான் சண்டை போட்டு மறுத்து போன இடத்துல உட்காந்துருக்கீங்களா, இல்லை ஆண்டவர் தருவார்னு சண்டை போடுறத நிறுத்திட்டு ஆர்ப்பரிக்கிற கேட்டகரியா மாற போறீங்களா? ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆர்ப்பரிக்காதவர்கள் எரிகோவை சுதந்தரிக்க தகுதியற்றவர்கள். புரியுதா? சொல்லுங்க. ஆர்ப்பரிக்காதவர்கள் எரிகோவை சுதந்தரிக்க தகுதியற்றவர்கள். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எந்த எரிகோ உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு? எந்த எரிகோவை நினைச்சா உங்களுக்கு மனசு உடையுது? எந்த எரிகோவை நினைச்சா உங்களுக்கு வலிக்குது? எந்த எரிகோவை நீங்க யோசிச்சிங்கன்னா நடக்குமா நடக்காதான்னு தோணுது? இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த அழுக, இந்த மறுத்து போகிற தன்மை, இந்த பெயின், இந்த வியாகுலம் எப்ப அப்படின்லாம் உங்கள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் இந்த நடுவில் இருக்க கேட்டகரி. ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கான், இல்லை இன்னொருத்தனை ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஆர்ப்பரிக்கிறது. ஆனால் வலிக்குது, வேதனையாக இருக்குது, கேள்வியாக இருக்குது, அழுக வருது, புலம்புறேன், கஷ்டப்படுறேன், நினச்சாலே நெஞ்சு வலிக்குது அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரி? எந்த கேட்டகரி? எந்த கேட்டகரி? ஆனால் ஆண்டவர் எந்த கேட்டகரி பீப்புளுக்கு எரிகோவை தர ஆசையாக இருக்குன்னா, நீங்கள் தருவீங்கப்பா. என் மனசில் ஒரு துளி கூட அவிசுவாசம் இல்லை, ஒரு துளி கூட அவிசுவாசம் இல்லை. எடுத்து வாசிங்களேன், எபிரேயர் 11ஆம் அதிகாரம்.
இருங்க, நான் எடுக்கிற வரையும் நீங்க எடுக்க முடியாது. அந்த வசனம் எபிரேயர்னா அந்த வசனம் தான் சொல்லுவோன்னு நம்பிக்கை. பேஜ் நம்பர் சொல்லுங்க, எடுத்தவங்க. 6வது வசனம் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அடுத்து வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இதுதானே விசுவாசம். விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது, உடம்பு வலிக்குது, தலை வலிக்குது, புரள்றீங்க, கஷ்டப்படுறீங்க, அழுவுறீங்கல்ல, இது ஆண்டவரை பிரியப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, கேள்வி இல்லை, வேதனை இல்லை, வியாகுலம் இல்லை, நடக்குமா நடக்காதான்னு தெரியல, கேள்விகள் முன்னாடி நிக்கிறது இல்லை. எதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும்? எதுதான் பிரியப்படுத்த முடியும்? எதுதான் பிரியப்படுத்த முடியும்? அப்போ ஒருத்தன் விசுவாசம் இருந்தா அவன் ஆர்ப்பரிப்பான் தானே. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை உங்களுக்கு சாக்லேட் கேக்குது, சாக்லேட் வாங்கிட்டு வரேன்னு உடனே கீழே போனீங்கன்னா அது என்னவா ஆயிடும்? ஆல்ரெடி சந்தோஷமாயிடும். ஏன்னா கீழே என்ன பண்ணியாச்சு? ஆளு போயாச்சு. விசுவாசிக்குது, நம்புது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எதை பார்க்க போறேன்னு? சாக்லேட்டை பார்க்க போறேன்னு. விசுவாசம் தான் ஆண்டவரை சந்தோஷப்பிக்கிற ஒரே ஒரு காரியம். விசுவாசம் இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது? ஆண்டவரை கவனிக்கிறீங்களா? அப்ப கர்த்தருக்கு எந்த கேட்டகரி பீப்புள் தேவைப்படுது? புலம்புற கேட்டகரி இல்ல, யுத்த சன்னத்தானவர்கள் இல்ல, சண்டை போடுறவங்க இல்ல, கஷ்டப்பட்டு போராடுறவங்க இல்ல, அல்லது மறுத்து போய் வழியில விக்டிமா உட்கார்ந்துருக்கவங்களும் இல்ல. கடவுளுக்கு எந்த கேட்டகரி தேவைப்படுதுன்னா விசுவாசத்தோட ஆர்ப்பரிக்கிற கேட்டகரி தான் தேவைப்படுது. ஹல்லேலூயா. ஏன்னா என் ஆர்ப்பரிப்பு தான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா. என் ஆர்ப்பரிப்பு தான் கர்த்தரை பிரியப்படுத்தும். நான் ஆர்ப்பரிக்கும் போது தான் ஆண்டவர் செல்வன் பிரதரை பார்த்து சொல்றாரு, ஐ எம் so proud of you. நீங்க சந்தோஷப்படும் போது தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஜெயா ஐ எம் so proud of you. ஆண்டவர் நீங்க சந்தோஷப்படும் போது தான் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ எம் so proud of you. நான் கேட்குறேன், உங்களை எது அழுக வைக்குதோ அதை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐ எம் so proud of you. ஆமென், ஆமென். ஆர்ப்பரிக்கிற கேட்டகரியா நம்ம இருக்கணும். ஏன்னா என் கர்த்தர் எனக்கு அங்க அங்க நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், எரிகோ விழுந்ததுக்கு அப்புறம் ஆர்ப்பரிக்கல, எரிகோ இன்னும் அப்படியே இருக்கும்போது ஆர்ப்பரிச்சாங்க. உங்க எரிகோ அப்படியே தான் இருக்கு, ஆனா ஆர்ப்பரிக்க ரெடியா? ஆமென். அடுத்ததாக கீழே வாசிக்கலாம் 19வது வசனம். அடுத்தது எரிகோவின் வீழ்ச்சியில நான் கத்துக்க வேண்டிய 4வது விஷயம். முதலாவது விஷயம் அது என் வாக்கு தத்துவம். 2வது விஷயம் நான் யுத்த சன்னத்தவனா இருக்க தேவையில்லை. 3வது விஷயம் நான் ஆர்ப்பரிக்கிறவனா இருக்கணும். 4வது விஷயம் கவனிங்க 19வது வசனம். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். ஆமென். ஏன் எரிகோவை அந்த பிக்சரை போடுங்க, அந்த பிக்சரை போடுங்க. ஏன் ஆண்டவர் எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா 10:18 வாசிங்களேன். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள்.
சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். கவனிங்க, எரிகோவை ஆண்டு கொள்ளுவேன்னு சொன்னாரு, எரிகோவை கொடுக்க விரும்பினாரு. நான் யோசிச்சேன், எதுக்காக ஆண்டவர் எரிகோவை கொடுக்க சொல்றாரு, எரிகோவை கொடுப்பேன்னு சொல்றாரு அப்படின்னா ரெண்டே காரியத்துக்காக தான். எதுக்காக? ரெண்டே காரியத்துக்காக. காரியம் என்னன்னா, எரிகோவில் நிறைய சில்வர், நிறைய கோல்டு, அங்கே என்னெல்லாம் இருக்கு, வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு அங்கே என்ன பண்ணிச்சான், இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோவை நீ எதுக்கு ஆளுகை செய்யணும்னா, அங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பொக்கிஷத்துக்கு வரணுமா. ஆமென், ஆமென். தேவனுடைய பொக்கிஷம், தேவனுடைய ஆல்டர் கட்டப்படுகிறதற்கு அங்க இருக்கிற எதெல்லாம் வரணுமா, வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு, இது எல்லாம் எங்க வரணுமா, ஆண்டவருடைய பொக்கிஷத்துக்கு வரணுமா. அப்ப கவனிங்க, சில காரியங்கள் தேவன் என்னை சுதந்தரிக்க செய்வது அவருடைய ஆல்டர் கட்டப்படுற. புரியுதா நான் சொல்றது? நிறைய நேரம், ஏன்னா இங்க ஆல்ரெடி கானானுக்கு வந்தாச்சு, கானானுக்கு ஒன்று அனுப்புவேன்றது தான் ப்ராமிஸ். ஆனா நிறைய நேரம் நமக்கு என்ன புரியலன்னா, கர்த்தர் என்னை சுதந்தரிக்க, இப்ப நான் கேட்கிறேன், இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். பிள்ளை தரணும்னு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்களே, பிள்ளை தந்தா நான் ஐஏஎஸ் ஆக்குவேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த பிள்ளை தந்தா ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு தருவேன்னு நினைக்கிறீங்களா? புரியுதா? சில எரிகோவை நான் ஜெயிக்கணும்னா அது கர்த்தருக்கு தேவைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு கொடுக்க எனக்கு மனசு இல்லைன்னா சில எரிகோவை நான் ஜெயிக்க முடியாது. இந்த எரிகோவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ உள்ள போன எதையும் எடுக்காத. புரியுதா நான் சொல்றது? இதே நானா இருந்தா கேள்வி கேட்டிருப்பேன், ஆண்டவரே ஆண்டு கொள்ளுன்னு சொல்றீங்க, என்னை பார்த்தா எனக்கு கேன மாதிரி இருக்கா, ஆண்டு கொள்ளுன்னு சொல்றீங்க ஆனா எதுவும் உனக்கு கிடையாதுன்றீங்க. சில எரிகோக்கள் ஆண்டவருக்கு தேவை, அதை கொடுக்க நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா எரிகோவை ஆண்டவர் உங்களுக்கு தர ரெடி ஆயிட்டாரு. நான் சொல்லவா, உங்களுக்கு எது இல்லைன்னு நீங்க நினைச்சு ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நான் ஆண்டவரே அதை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீங்க எனக்கு தருவீங்க. ஆபிரகாம் அப்படிதானே பண்ணா, நீங்களும் நானும் ஆபிரகாம் தான் என்ன பண்ணியிருப்போம். நான்லாம் மோரியாக்கு போற ஐடியாவிலே இல்லை, நான்லாம் மோரியாக்கு போகிற, புரியுதா நான் சொல்றது? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பிள்ளை தரணும், ஆண்டவர் திருமணத்தை தரணும், ஆண்டவர் பிசினஸ் தரணும், ஆண்டவர் இந்த காரியத்தை தரணும் நீங்க கேட்குறீங்களே, யோசிச்சு பாருங்க. இந்த இடத்த நீங்க தயவு செய்து நீங்க யோசிக்கணும், உங்க 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 மூளையை நீங்க யூஸ் பண்ணணும். ஆண்டவர் எரிகோவை தராரு, ஆனா அங்க போய் எதையும் எடுக்காத, எல்லாம் சாபத்தீடானதுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ஏன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் அவனுக்கு ஒரு குமாரனை தருவேன்னு, தந்தார். அப்புறம் என்ன பண்ணாரு, அது ஒரே குமாரனை கம் டு மோரியான்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இப்போ என் கேள்வி என்னன்னா, ஆண்டவர் கம் டு மோரியான்னு சொல்லும்போது உங்க ஹார்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஆண்டவரே என் பொண்ணை கஷ்டப்பட்டு நான் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன், நான் எதுக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஐ எம் சாரி, உங்க பிள்ளைய ஆண்டவர் அந்த பெஸ்ட்டை ஆக்க மாட்டாரு. ஆனா என்ன வேணா பண்ணுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், பெஸ்ட் ஆக்காம விட மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? கம் டு மோரியான்னு சொன்னா கூட அதை என் ஹார்ட் ஹேண்டில் பண்ற நிலைமை வந்துருச்சுன்னா தான் எனக்கான ஈசாக்கு வருவான். எரிகோவை சுதந்தரி, ஆனா எல்லாம் எனக்குன்னு சொல்லும் போது அந்த ஹார்ட் ரெடியா இருந்துச்சுன்னா தான் எரிகோ கிடைக்கும். பியூர் ஒபீடியன்ஸ். எரிகோவின் மூலியமாய் இஸ்ரவேலர்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்கல. என்ன கிடைக்கல?
சின்ன இடம்தான். இப்போ நிறைய பேர் மனசில் வருது, அப்பாடா எரிகோ நல்ல வேலை சின்ன இடமா இருந்தது, அதனால ஆண்டவருக்கு கொடுக்கறது ஈஸியாக போச்சு. மொத்த காணானையும் கேட்டிருந்தாருன்னா நம்ம எங்கே போகிறதுக்கு? புரியுதா நான் சொல்றது? உங்கள் ஹார்ட், ஆண்டவர் எரிகோவை எனக்கு கொடு, அதில் இருக்க தங்கம், வெள்ளி, வெங்கலம், இரும்பு எல்லா ஆசீர்வாதமும் எனக்குன்னு சொல்லும்போது உங்கள் ஹார்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எரிகோ கொடுக்கறதா வேணாமான்னு ஆண்டவர் டிசைட் பண்ணுறார். ஆபிரகாம் ஹார்ட் கரெக்டாக இருந்தது. ஆபிரகாமோட ஹார்ட்டை ஆண்டவருக்கு ஈசாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஆபிரகாம் சாராலும் ஆண்டவரை உண்மை இல்லவர்னு என்னாங்க. இன்னைக்கு உங்கள் ஹார்ட் எப்படி இருக்கு? உங்கள் ஹார்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராமிஸ் ரிலீஸ் ஆகிறது டிலே ஆகாது. ஹலோ, புரியுதா நான் சொல்கிறது? உங்கள் ஹார்ட் கரெக்டாக இருந்ததுன்னா ப்ராமிஸ் ரிலீஸ் ஆகிறது டிலே ஆகாது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஹார்ட்டில் நீங்கள் வேலை பண்ணணும்னு நினைக்கிறத வேலை பண்ணுங்க. என் ஹார்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க சொல்கிறாரு. எரிகோலக்கு எல்லாம் என்கிட்ட வரணும். அடுத்த ரீசன் என்ன தெரியுமா? கவனிங்க. அடுத்த ரீசன் எரிகோவை ஆண்டவர் மேற்கொள்ள வைக்கணும்னு நினச்சதுக்கான ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 17வது வசனம் வாசிங்க, அடுத்து 22வது வசனம் வாசிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். ராகாப காப்பாத்த, ராகாப எரிகோ காப்பாற்றப்பட்டதற்கு எரிகோவை மேற்கொள்ளணும்னு ஆண்டவர் சொன்னதுக்கு 2வது ரீசன் என்னன்னா, ஒன்று கர்த்தருடைய பொக்கிஷம் கட்டப்பட, 2வது என்னது? ராகாப் காப்பாற்றப்பட. 22வது வசனம் வாசிங்க. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரையும் நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். கவனிங்களேன், இந்த ராகாபுடைய வாழ்க்கையில ராகாப் இந்த வார்த்தையை வாசிச்ச உடனே உங்களுக்கு பைபிள்ல வேற எந்த கேரக்டரோட ராகாப் மேட்ச் ஆறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நோவாவோட. அந்த ஒரு மனுஷன் நிமித்தமா அந்த குடும்பத்தையே ஆண்டவர் போட்டை கொடுத்து ரெஸ்கியூ பண்றாரு. கரெக்டா? கப்பலை கொடுத்து என்ன பண்றாரு? ரெஸ்கியூ பண்றாரு, காப்பாத்துறாரு. எவ்வளவு, மறுபடியும் நான் சொல்றேன், யோசுவா 6ஆம் அதிகாரம் எரிகோ எப்படி கீழே வந்துச்சுன்ற கதையை நான் பேசல, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய லெசன்ஸை பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் கதையாக போகலை. ஒருவேளை கதை தெரியலனா வீட்டுக்கு போய் பழைய ஏற்பாட்டில் யோசுவா 6ஆம் அதிகாரம் இருக்கு, எடுத்து வாசிங்க ப்ளீஸ். இப்போ ராகாப் இங்க என்ன சொல்றாரு? யோசுவா நம்மளுடைய 2 வேவுக்காரர்களை யாரு காப்பாத்திருக்கா? ராகாப் மறைத்து வைத்து காப்பாத்தினா. கரெக்டா? இப்ப யோசுவா சொல்றாரு, வாசிங்க 22, 23 வாசிங்களேன். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும், ராகாபு அவள் தகப்பன் அவள் தாய் சகோதரர்கள் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும், அவள் குடும்பத்தார் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி முதக்குன்னு கவனிங்க, அப்பா அம்மா சகோதரர் யாவும் அவளுடைய குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஞாபகம் இருக்கா நோவாவை? என்னாச்சு? ஒருத்தனை உண்மையுள்ளவர்னு எண்ணி அவரை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் காப்பாத்தினார். இங்க ஒரு நபர் நிமித்தம் அந்த குடும்பம் காப்பாற்றப்படுது, அந்த என்டையர் ஃபேமிலி காப்பாற்றப்படுது. ஏன் காப்பாற்றப்பட்டுச்சு? ஓகே, அங்க 2 பேரை அவங்க காப்பாத்தினாங்க. அதனால மறுபடியும் எபிரேயர் 11க்கு போங்க.
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். புரியுதா? ராகாபு ஆண்டவரை நம்பினா, விசுவாசிச்சா. இந்த விசுவாச பட்டியல்ல நம்ம இவ பேர்லாம் இருக்குன்னு எதிர்பார்த்ததே இல்லை. கரெக்டா? ஏன்னா வேசி. ஆனா இந்த ராகாப் விசுவாசிச்சா இந்த கடவுளை. அந்த கடவுளை விசுவாசித்ததுனால வேவுக்காரர் என்ன பண்ணலாம்? சமாதானத்தோடு கூட. இது எந்த அளவுக்குன்னா, ஒரு தீவிரவாதி வந்தா சமாதானத்தோட ஏத்துக்கொள்வோமா நம்ம வீட்டுக்குள்ள? அந்த அளவுக்கான பெரிய டெசிஷன் இது. நாம நினைக்கிற மாதிரி ஈஸி டெசிஷன் இல்ல. இவ எந்த அளவுக்கு கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறவளா இருந்தா, எந்த அளவுக்கு இந்த தெய்வத்தை, இந்த இஸ்ரவேலின் தேவனை இவ நம்பினவரா இருந்தா ஏத்துக்கொண்டிருப்பா பாருங்க. இருதயத்துல சமாதானம், தேவன் மேல விசுவாசம். தேவன் மேல விசுவாசம், இருதயத்துல சமாதானம். அதனால யாரை ஏத்துக்கொள்றா? இந்த வேவுக்காரர்களை ஏத்துக்கொள்றா. அந்த விசுவாசம் மட்டும் இல்ல. மத்தேயு 1:5 வாசிங்க. மத்தேயு 1:5. போவாசை யார்கிட்ட பெற்றா? ராகாபினிடத்தில் பெற்றான். இந்த விசுவாசத்தை பார்த்து இயேசுவினுடைய ஜீனியாலஜிக்கு ஆண்டவர் ராகாபை செலக்ட் பண்றார். இந்த விசுவாசத்தை பார்த்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட், ஒரு டெலிவரரை இவகிட்ட இருந்து சூஸ் பண்றாரு. ஞாபகம் இருக்கா? இப்பதான் வாசிச்சோம் எபிரேயர் 11:6 இல்ல 6 எந்த இடத்துல வாசிச்சோம்? 6 தான் நினைக்கிறேன். விசுவாசம் இல்லாமல். புரியுதா? இந்த ராகாப் என்னதான் ஆப்போசிட் ஆளா இருந்தாலும் அவ தேவன் மேல விசுவாசத்தோட சமாதானமாய் அவ பண்ண ஒரு காரியம் அவளை ஹிஸ்டரியில ஆண்டவர் இரட்சகரை அனுப்புறதற்கு செலக்ட் பண்ண உதவி செய்து. உங்க விசுவாசம் அவ்வளோ பவர்ஃபுல்ங்க. நீங்க நினைக்கிறீங்க நிறைய நேரத்தில் நான் ஏதோ என்னுடைய சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு நான் விசுவாசிக்கணும் போல நீங்க நினைக்கிறீங்க. உங்க சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறதற்கு நீங்க ஸ்ட்ராட்டஜி விசுவாசம் இல்லை. விசுவாசம்ன்றது ஆட்டிடியூட். விசுவாசம்ன்றது என்னுடைய பிரெயின், என்னுடைய பாடி எப்படி செயல்படுகிறது அப்படின்றத காட்டுது. அண்ட் விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். ஆமென். புரியுதா? கேட்குறீங்களா? அப்போ இந்த வசனம் சொல்லுது, இவ ஆண்டவர் மேல விசுவாசத்தை காமிச்சதுனால இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இவளுக்குள்ள இருந்தா யார் வரா? போவாசு, ரூத்து, அப்படியே ஜெனரேஷன் வந்து இயேசு கிறிஸ்து வராரு. இந்த செலக்ஷன், டீம் செலக்ஷன்ல, இந்த ஜீனியாலஜி செலக்ஷன்ல ராகாப் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ராகாப் வர வேண்டிய அவசியமே இல்லை. ராகாப் வருகிறதற்கு காரணம் விசுவாசம். நான் கேட்கவா, உங்க வாழ்க்கையில உங்க சந்ததியில கர்த்தர் பெரிய காரியத்தை பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா இன்னைக்கு நான் சிம்பிளா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் விசுவாசம். கவனிக்கிறீங்களா? நான் ஏன் விசுவாசிக்கணும்? நான் விசுவாசிக்காம போறதுக்கு 1008 பாயிண்ட் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஐ எம் சாரி, யுவர் ஜெனரேஷன் வில் நாட் see the event that God is creating for. ஆனா இன்னைக்கு மட்டும் என் ரியாலிட்டியை பார்க்காம நான் தேவனை விசுவாசிச்சு நின்னுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நானே ஆண்டவர் டிசைட் பண்ற அந்த ஜீனியாலஜில என்னைய நானே செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிறேன். நானே என்ன பண்ணிக்கிறேன்? செல்ஃப் நாமினேஷன்னா என்னது? என்னது செல்ஃப் நாமினேஷன்னா என்னது? சுயமா நம்மளை நாமினேட் பண்ணிக்கிறது. தமிழ்ல தெரியாது, தேர்ந்தெடுத்துக்கிறது. புரியுதா?
ஆண்டவரே நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நான் எப்போ என்னால் தைரியமாக சொல்ல முடியுதுன்னா நான் விசுவாசத்தில் நிற்கும் போது. ஏன்னா விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கீழே அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 24வது வசனம், பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் அக்கினியினால் சுட்டரித்தார்கள். ஆனால் அந்த வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் செய்த பாத்திரங்களை மாத்திரம் கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. ஸோ எரிகோவின் வீழ்ச்சியினால் நான் கற்றுக்கிற காரியம், நம்பர் 1, இட்ஸ் அ ப்ராமிஸ். நம்பர் 2, நான் யுத்த சன்னத்தவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வாயை மூடிட்டு தேவன் கொடுப்பேன்னு சொன்னதை விசுவாசிச்சு நடந்தா போதும். நம்பர் 3, ஆர்ப்பரிக்கிற ஜனமா இருக்கணும். மறுத்து போன ஜனமா இல்லை. எப்படிப்பட்ட ஜனமா இருக்கணும்? ஆர்ப்பரிக்கிற ஜனமா இருக்கணும். நம்பர் 4, தேவனுடைய பொக்கிஷத்துல கர்த்தர் கொடுன்னு சொன்ன காரியத்தை கொடுக்கிறவனா இருக்கணும். நம்பர் 5, என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். என் விசுவாசம் தேவன் என்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன இடத்துல என்னை கொண்டு போய் சேர்க்கும். செல்ஃப் நாமினேட்டிங் காரியம் விசுவாசம். ஆமென். இப்போ நான் கேட்குறேன், ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் பண்ணுவீங்க? ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் இதை பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ பேர் பண்ணுவீங்க? எல்லாரும் பண்ணுவோம், அப்படி தானே? நான் ஒன்று சொல்லவா, தேவன் உங்களை அவருடைய பிளானில் தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விசுவாசிங்க. கவனிக்கிறீங்களா? தேவன் உங்களை அவருடைய பிளானில் பெஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா விசுவாசிங்க. ஏன்னா விசுவாசிச்சா நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எரிகோவின் வீழ்ச்சியினால் நான் 5 காரியத்தை என் வாழ்க்கையில் இன்னைக்கு லெசனாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். எரிகோவை நான் சுதந்தரிக்கணுன்றது அவருடைய ப்ராமிஸ், அவருடைய வாக்குத்தத்தம். அதனால நான் சுதந்தரிக்க தான் போகிறேன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அடுத்தது, எரிகோவை சுதந்தரிக்க ஆண்டவருக்கு யுத்த சன்னத்தானவர்கள் தேவையில்லை. போராடுறவன் தேவையில்லை, அழுகிறவன் தேவையில்லை, புலம்புறவன் தேவையில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறவன் தேவையில்லை, நினைச்சாலே நெஞ்சு வலிக்கிறவன் தேவையில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆர்ப்பரிக்கிறவர்களை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆர்ப்பரிக்கிறவர்களை. நான் யுத்த சன்னத்தவனா இருக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க இப்போ எந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க போராடிட்டு இருக்கீங்களோ, எரிகோ உங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆனா நீங்க போராடணும்னு நினைக்கிறீங்க, நீங்க புலம்பணும்னு நினைக்கிறீங்க, நான் அழுகணும்னு நினைக்கிறீங்க, நான் சண்டை போட்டாதானே, நான் இதை புரிய வச்சாதானே, நான் இந்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாதானே என்னால எரிகோவை ஜெயிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க. ஐ எம் சாரி, ஆண்டவருக்கு உங்க எந்த எஃபர்ட்டும் தேவையில்லைன்னு சொல்றாரு. நீங்க போராடுறது தேவையில்லை, நீங்க அழுகிறது தேவையில்லை, நீங்க கேள்வி கேட்கறது தேவையில்லை, எப்ப ஆண்டவரேன்னு உட்கார்ந்துருக்க தேவையில்லை, புலம்புறது தேவையில்லை. இதெல்லாம் யாருக்கு தேவைன்னா பிசாசுக்கு தான் தேவை. அதனால இதெல்லாம் உங்களை பண்ண வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா எரிகோவை வீழ்த்துறதுக்கு யுத்த சன்னத்தானவர்கள் தேவையில்லை, ஆர்ப்பரிக்கிறவர்கள் தேவை. விசுவாசம் தான் கர்த்தரை பிரியப்படுத்தும். ஆண்டுகிட்ட சொல்லுங்க, என் எரிகோவுக்கு முன்னாடி நான் விசுவாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் எரிகோவுக்கு முன்னாடி நான் ஜாய்ஃபுல்லா ஷவுட் பண்ண உதவி செய்யுங்க, ஆர்ப்பரிக்க உதவி செய்யுங்க, என்ஜாய் பண்ண உதவி செய்யுங்க, சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க இருக்கிறீங்க, என் எரிகோ எனக்கு தான் நம்ப உதவி செய்யுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒருவேளை உங்க எரிகோக்கு முன்னாடி உங்களால ஆர்ப்பரிக்க முடியல,
அப்படின்னா இந்த நேரத்தில் கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடலாம். என்னவா வேணா இருக்கலாம் உங்க எரிகோ. ஆனா உங்க எரிகோவுக்கு முன்னாடி உங்களால ஆர்ப்பரிக்க முடியல. எனக்கு வலியா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு, போராடுறேன் போராடுறேன் போராடுறேன். ஆண்டவரே, நீர் ஆர்ப்பரிக்க உதவி செய்வீராக. இவர்களை விசுவாசிக்க உதவி செய்வீராக. விசுவாசம் தான் கர்த்தரை பிரியப்படுத்தும். எங்க எரிகோவுக்கு முன்னாடி நாங்க விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. விசுவாசிக்க உதவி செய்யுங்க. அதே மாதிரி எரிகோவை நாங்கள் சுதந்தரிக்கும் பொழுது அதை தேவனுக்கு என்று கொடுக்க அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. தேவனுக்கு என்று கொடுக்கிற அந்த இருதயத்தை நீர் எங்களுக்குள்ளாய் கட்டளையிடுவீராக. எனக்கு நீங்க பிள்ளைய தாங்க, நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன். எனக்கு இந்த வேலையை தாங்க, நான் தேவனுக்கென்று இந்த காரியத்தை செய்கிறேன். அல்லது சமாதானத்தை கொடுங்க, நான் தேவனுக்கென்று இதை பண்ணுகிறேன். அப்படி தேவனுக்கென்று கொடுக்கிற காரியங்களை ஆபிரகாமை போல இருதயத்தை விரிவாய் வைத்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எரிகோவை சுதந்தரித்த இஸ்ரவேலர்கள் அதுல இருக்கிற பொன்னையும் வெள்ளியும் வெண்கலத்தையும் இரும்பையும் தேவனுடைய பொக்கிஷத்தில் சேர்த்தார்கள். எங்க பிள்ளைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க ஒளிச்சு வச்சுக்க மாட்டோம் ஆண்டவரே. அதாகணும் இதாகணும் ஒத்த பையன் அப்படியெல்லாம் பேச மாட்டோம் ஆண்டவரே. எங்க எரிகோ எதுவா இருந்தாலும் சரி, ஜாபா இருந்தாலும் சரி, நீங்க ஜாப் கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் உங்களையே மறந்துட்டு போயிடுவேன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. எந்த எரிகோவா இருந்தாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன்ப்பா. உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, ராகாபினுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீனியாலஜில அவளை செல்ஃப் நாமினேட் பண்ண செஞ்சது. அவ விசுவாசம் கர்த்தரை நம்பினதுனால சமாதானத்தோடு அவளுடைய என்டையர் பீப்புளை விட்டுட்டு தேவனை நம்பினதுனால அந்த டெசிஷன் எடுத்தா. அவளுடைய விசுவாசம், அந்த ஒரு ராகாபினுடைய விசுவாசத்தின் நிமித்தம் தந்தை, அம்மா, சகோதரர்கள் அவளுக்குள்ள யாவும் காப்பாற்றப்பட்டது. அவளுக்குள்ள இருக்கிற யாவும், குடும்பத்தார் அனைவரும். நான் சொல்றேன், ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நீங்க விசுவாசிக்கிறதற்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், நீங்க நம்புகிறதற்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா நீங்க தேவனை விசுவாசித்து பாருங்க. மத்தேயு 1:5 எழுதி இருக்கிறது போல போவாசையும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்குற ஒரு மகளாய் ஆண்டவர் ராகாபை தேர்ந்தெடுக்கிறாள். அதற்கு காரணம் அவளுடைய விசுவாசம். ஆண்டவரே, என்னை சுற்றி சூழ்நிலைகள் சரியா இல்லைனாலும், யார் என்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கிறவங்களா இருந்தாலும், நான் உங்களை மாத்திரம் விசுவாசிச்சு நிக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எரிகோவின் வீழ்ச்சியினால எங்களுக்கு நீங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடத்தையும் நாங்கள் எங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பும் பாதுகாவலும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் இந்த வாரம் முழுவதும் வருகிற எல்லா நாட்களிலும் புலம்புகிறவர்களாய் அல்ல, யுத்த சன்னத்தானவர்களாய் அல்ல, ஆர்ப்பரிக்கிறவர்களாய் உங்களை வைத்திருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.